இப்ப நாம பார்க்க போறது பிறவி பிணிக்கான ஒரு முத்திரைகள். அதாவது உடல் பிணிக்கான முத்திரைகள், அது எப்படி பிறவி பிணிக்காக செயல்படுகின்றது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இப்ப நாம போறோம். இப்ப உடல் பிணிக்கான முத்திரைகளைத்தான் இப்ப நான் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் முத்திரைங்கன்னு வச்சா வயிற்று வலிக்கு, வாய் வலிக்கு, அப்புறம் கிட்னி ஸ்டோன், பிளாடர் ஸ்டோன், ஏதேதோ நமக்கு என்ன உபாதைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தைராய்டு, அட்ரினல், ஏதோ ஒண்ணு. நம்ம எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் தெரியுதே. அதுக்காக வேண்டியான மருந்துகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி மரணப் பெரும்பிணி வாரா வகை கரணப் பெருந்திரள் காட்டிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒரு வாசகம். மரணப் பெரும்பிணி வாரா வகை கரணப் பெருந்திரள் காட்டிய அரசே. இந்த அந்த கரணங்கள் அடங்குவதற்கு பெரும் பெரும் பெருமைக்கும் வணக்கத்திற்கும் உரியான திரள்களை காட்டிய அரசு அப்படின்னு அதுக்கு பொருள். இப்ப நீங்க உங்களை சுய ஆய்வு செய்து கொள்வதற்கான, சுய சோதனை செய்து கொள்வதற்கான நேரம் இந்நேரம். என்ன செய்ய போறீங்க சுய சோதனை? நான் எவ்வளவு தகுதி இருக்கேன், நான் எவ்வளவு தகுதி இன்மையாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத ஒரு முத்திரை செய்யறீங்க. முத்திரை செய்யும் போதே வாசியை கவனிக்கலாமாமா, முத்திரை செய்யும் போதே மந்திரத்தை கவனிக்கலாமாமா, முத்திரை செய்யும் போது இங்க எல்லாத்தையும் கவனிக்கலாங்கன்னா அவ்வளவு திறமையானவர்களாக நீங்கள் இருந்தால் செய்யலாம். முத்திரையில கவனம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்யும் தெரியுமா குழந்தைங்களா? நான் சின்முத்திரையில வச்சு நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்முத்திரை மிக மகோன்னதமான முத்திரை. ஆனா செய்யறவங்க சின்முத்திரையில பரிபூர்ணமாக செய்யறதில்லை. ஏன்னா இது உள்ள பாருங்க, இது மாதிரி ஒரு ஒரு ரவுண்டு ஹோல் வரணும். சின்முத்திரை செய்யும்போது இது உள்ள ஒரு ரவுண்டா நம்ம இப்படி இப்படி வச்சுக்குவோம். அங்க பாருங்க, இது மூஞ்சி மாதிரி இருக்கும். இப்படி அப்படி வச்சுக்குவோம், இப்படி வச்சுக்குவோம், எப்படி எப்படியே வச்சுக்குவோம். கொஞ்சம் கோணல் மானலாம் அப்படி வைக்கக்கூடாது. சின்முத்திரை அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் நீங்க ஏதேனும் உங்களுக்குள்ள ஒரு திருவாசக பாடலோ, ஒரு தேவார பாடலோ, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இருந்ததுன்னு ஒரு ஒரு கனிவு இருந்தது, அதை சொல்லி பாக்குறீங்க. சரி, எப்படிப்பட்ட என்ன இறைவன் தேர்வு செய்து என்ன இந்த பாதை கொண்டாந்தான் அப்படின்னு சொல்லும் போதே அதுல மூழ்குவீங்களா? இந்த கை என்ன பண்ணும் அப்படி இங்க பாருங்க, இப்படி இருக்குமா, டக்குன்னு இப்படி போயிரும். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க? கை அதிலேயே வச்சுக்கிட்டு இருக்கதா நினைச்சுக்குவீங்க. அது இப்படி போறது உங்களுக்கு தெரியறது இல்லை. ஒரு கண நேரம் இந்த பாடல்ல கவனம் செலுத்தினீங்களா? அப்ப அது தெரியறது இல்லை. சரி, வாசியை கவனிக்கிறீங்க. வாசி அப்படியே போகுது, இறங்குது, போகுது, இறங்குது. சில நேரம் எந்த வருஷம் எந்த நாளையில நாம என்னத்தை தான் சாதிக்க போறோம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுதீங்கன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு கைவிட்டு. பெருமூச்சுனால இல்ல, அந்த சிந்தனை வேற இடத்துக்கு மடைமாற்றமாகி இந்த இந்த கை அப்படியே கொஞ்சம் அப்படி பின்னால். சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் முத்திரையை பாக்குறீங்க. இந்த முத்திரை மூலமாக நான் அடைய போற பலன் என்ன அப்படின்னு பாக்குறீங்க. முத்திரை பாக்குறீங்க, இதனால் அடையக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பாக்குறீங்க. இப்படி மீண்டும் மீண்டும் முத்திரை பலன் அப்படி பார்த்துக்கிட்டு கண்ணை திறக்கவும் கண்ணை மூடவும் அப்படி இருந்தீங்கன்னா இந்த 24 நிமிஷத்தை நீங்க முத்திரையிலேயே முழு கவனமாக கொண்டு செஞ்சிடலாம். இப்படியாக ஒரு 48 நாள் தொடர்ந்து தியான முத்திரைனா தியான முத்திரை, ஞான முத்திரைனா ஞான முத்திரை, காலேஸ்வர முத்திரைனா எந்த முத்திரையில உங்களுக்கு மனம் லயமாகுதோ அதை தேர்வு பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றல் வந்துடும் இந்த முத்திரை மூலமாக. அப்ப பேரண்ட நாயகனை உங்களுக்குள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொள்வதற்கு, உங்களுக்குள் அவனுடைய அருள் வல்லபத்தை அமுக்கி வச்சுக்கிறது. பேரண்ட நாயகனுடைய அருள் வல்லபத்தை உங்களுக்குள் அடக்கி வைத்துக் கொள்வதற்கு இந்த பாத்திரத்தை இது இதுவரைக்கும் என்னெல்லாம் சுமந்திருக்கு? காமத்தை சுமந்திருக்கு, கோபத்தை சுமந்திருக்கு, லோபத்தை சுமந்திருக்கு, மோகத்தை சுமந்திருக்கு, மாச்சரியத்தை பொறாமை, சொத்துனுடைய நினைவு, பொருளினுடைய நினைவு, என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் பேரன், என் பேத்தி, எங்க அம்மா, எங்க அப்பா, இத கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்திலும் சுத்தி சுத்தி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அசந்து தூங்குனா உண்டு, தூக்கம் இல்லைன்னா தூக்கத்துக்கு மருந்து போடாம தூங்குறவங்க 10% கூட நம்ம பார்க்கல. குழந்தைங்கள 10% கூட மருந்து இல்லாம தூங்குறவங்கள பார்க்கல. எல்லாரும் தூக்கத்துக்கு மருந்து அடிச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நார்காட்டிக் மருந்து இருக்கு, அதை போட்டுக்கிற வேண்டியதான்.
அதை விட கொஞ்சம் போதே ஏதோ ஒண்ணு போ நம்ம தமிழ் சமுதாயத்துல அப்படி இல்லவா இல்ல? அதான் பரவி கிடக்க. கெமிக்கல் மூலமாக என்னென்ன போட்டுக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்க கூட பயன்படுத்துறாங்க. நம்ம எங்க போய் சொல்றது? எங்கேயும் போய் சொல்றதுக்கு இல்ல. அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்க? அம் இந்த இந்த முத்திரைகள் வந்து நமக்கு பிறவி நோய்க்கு மருந்து. நாம் வந்து நம்மளுடைய சுய ஆய்வுக்கான மருந்து. நம்ம இயல்பாக தூங்கலாம். இயல்பாக சாப்பிடலாம். உங்களுக்கு இப்ப இந்த முத்திரைகள் என்ன பண்ணுது? நேத்தைக்கு எனக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் போட்டிருக்கிறா. அந்த மெசேஜ கூட நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். மறந்துட்டேன். அதுல போட்டிருக்கிறா, முத்திரை சொல்லிக் குடுத்த அன்னைக்கு, அந்த பொண்ணு சின்ன வயதுல இருந்தே ஒரு குரோனிக் இன்ஹேலர் என்னென்ன உண்டோ அத்தனையும் பயன்படுத்தி தான் அவ வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கு. 35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளார இருக்கு அந்த பொண்ணு. அவ நேத்துக்கு எனக்கு தகவல் குடுத்துருக்கிறா, "அம்மா நீங்க சொல்லலன்னா நான் பயந்திருப்பேன். கலிமுத்திரை பண்ண அன்னையிலிருந்து ஓய்வில்லாத தும்மல். அவ்வளவு நீர் வந்து என்னுடைய சிரசுல இருந்து அவ்வளவு கொட்டு கொட்டுன்னு கொட்டிருச்சு. வாந்தி ஆயிட்டு, பேதி ஆயிட்டு, எல்லாம் ஆயிட்டு. ஆனா அதுக்கு நீங்க வந்து மகாசுரஸ் முத்திரை சொல்லிக் குடுத்ததுனால, நான் அத செஞ்ச உடனே அது கண்ட்ரோல் ஆச்சு. அதனால அத செய்யவா? அல்லாட்டி இப்படியே விடவா? அப்போ உங்களுக்கு கழிமுத்திரை பண்ணும்போது இதெல்லாம் நடக்கணும். கழிமுத்திரை மூலமாக இத்தனை பதிவுகளும் நடக்க வேண்டும். உங்க உடல்ல உண்டான எல்லா ரொம்ப பிடிச்ச உணவுமா, இப்ப சாப்பிடவே முடியல. அந்த உணவு பக்கத்துல போனாலே எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுது. அதுதான் கழிவுமுத்திரை சேர்க்குது. உங்களுக்கு ஒவ்வாமை தரக்கூடியது. அது பிடிச்ச உணவு தான். வாரி அடிச்சு சாப்பிடுவோம். பிரியாணி 70, 80% பேருக்கு பிரியாணி பிடிக்காமலே இருக்கல நான் பார்த்துட்டேன். அந்த 80% பேரும் பிரியாணி சாப்பிடாம நல்லா சாப்பிடுறாங்க. நெட் ரிசல்ட் கொலஸ்ட்ரால், அப்புறம் மலச்சிக்கல் என்னென்னமோ வருது. நெட் ரிசல்ட். அப்போ நீங்க வந்து இதெல்லாம் உங்க உடம்புக்கு தேவையில்ல அப்படிங்கும்போது, இயற்கை உங்கள வந்து பாதுகாத்து தருது இந்த முத்திரை மூலமாக. அப்புறம் நம்ம அடையப் போற நிலைகளுக்காக வேண்டி நான் ஒவ்வொரு அருளாள பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாற்ற நான் சொல்றேன். அதனால நீங்க வந்து அ இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்நாளையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, அடைந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிற அளவுக்கு இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்பெருமான் உங்க கூட தோன்றும் துணையாயும், தோன்றா துணையாயும் நிற்க நான் பிரார்த்திக்கிறேன்.